ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது மேரி பஞ்சாயத் அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேரி பஞ்சாயத் அப்படின்னா எனது ஊராட்சி. நம்மளுடைய ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர் யார், ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்குகள், ஊராட்சியில் மொத்தம் மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு, ஸோ இது போன்ற பல தகவல் இந்த மேரி பஞ்சாயத்து ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் பர்டிகுலராக உங்களுடைய ஊராட்சியில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மொபைல் ஆப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேரி பஞ்சாயத்து அப்படிங்கிற இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண சொல்லும். ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் பின்னோ, அதாவது லாக் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வரும். இதில் பாருங்கள், ரைட் கலரில் க்ரீன் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் அத்தன்டிகேஷன் கேட்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இருக்குது, தமிழ், நிறைய லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்தது அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிக்ளரேஷன்ஸ் வந்து வரும். இதில் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் படித்து பார்க்குறதுனா ஒரு தடவை வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன், எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஆப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் படித்து பார்க்கணுன்னா படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தது அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த ஆப்பில் பதிவு பண்ணினீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் எம்பின் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு புகுப்பதிகை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் இப்போ தான் அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா குடிமக்கள் பதிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மின்னஞ்சல் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் மெயில் ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், தென் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு பதிவு அப்படின்னு கொடுத்தோன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா எம்பின் வந்து ஜென்ரேட் பண்ணணும். 4 இலக்க எம்பின் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எம்பின்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு வந்து வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நான் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதனால் இங்கே உள்நுழைக அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தனோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் என்ன எம்பின் செட் பண்ணனோ அந்த எம்பின் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புகுப்பதிகை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் உங்கள் பஞ்சாயத்தை தீர்மானிக்கவும் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பின்கோடு மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய பஞ்சாயத்தை வந்து தீர்மானிக்கலாம். அல்லது ஸ்டேட்டு, அது மாவட்டம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணலாம். அல்லது பெயர் மூலமாகவும் நீங்கள் தரலாம். அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பின்கோடு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ஊராட்சி மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எந்த ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்கு, ஊராட்சி தலைவர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக தடவும் அப்படிங்கிறதே கொடுத்துட்றேன். ஆண்டை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த நிதியாண்டோ அந்த நிதியாண்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும், இதில் வந்து தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்ததா ஜில்லா பஞ்சாயத்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து சமிதி அதை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தபடியாக கிராம பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என் பஞ்சாயத்தை அமைத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் அந்த பஞ்சாயத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ அபவுட் பஞ்சாயத்து அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் பஞ்சாயத்தினுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மக்கள் தொகை அப்படின்னு இருக்கா. ஸோ மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஏரியா எவ்வளவு, பாப்புலேஷன் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு, கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பாப்புலேஷன்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். அங்கன்வாடி மையம் எத்தனை இருக்குது, இது போன்ற தகவல் எல்லாமே இந்த அபவுட் பஞ்சாயத்து மூலமாக செக் பண்ணிக்கலாம். பஞ்சாயத்து உட்கட்டமைப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பஞ்சாயத்து லைப்ரரி இருக்குது. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் வந்து பஞ்சாயத்து பவனில் இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிஎஸ்சி சென்டர் கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, இது வந்து அபவுட் பஞ்சாயத்து. அடுத்தது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த விவரமும் கொடுக்கப்படல. பஞ்சாயத்து கமிட்டி அப்படிங்கிற 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, ஜென்ரல் கமிட்டி, கிராம பஞ்சாயத்து கமிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து
நிறைய ஆப்ஷன் இருக்கு. கிராம பஞ்சாயத்து கமிட்டியில எதுவும் குடுக்கல. ஸ்டாண்டிங் கமிட்டியில வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டியில பாருங்க, நியூட்ரிஷன் கமிட்டி, எஜுகேஷன் கமிட்டி, ஸோ இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில குடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா எம்ப்ளாயீஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதும் இங்க பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. கே. சரவணன் செக்ரட்டரி. பஞ்சாயத்து தலைவர் யாரு அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. இந்த பஞ்சாயத்து பொறுத்தவரைக்கும் சரவணன் அவர்கள் தான் வந்து பஞ்சாயத்து தலைவரு. ஸோ இந்த பஞ்சாயத்து தலைவர் நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா, மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைட்ல பாருங்க, ஃபோன் சிம்பல் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அவருடைய நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதன் மூலமா நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம் அவருக்கு. ஏதாவது விவரங்கள் கேட்கணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மூலமா கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து அசெட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து அசெட் ரெஜிஸ்டர். இதில தான் வந்து அனைத்து சொத்துக்களினுடைய பட்டியல் வந்து இருக்கும். அசையா சொத்து இந்த மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில குடுத்துருக்காங்க. இதில பாருங்க, அ கட்டப்பட்டது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் ஆஃப் யூபிஎஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பிரிண்டர் வாங்கியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் கம்ப்யூட்டரு. ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன் ஃபார் டெவலப்மென்ட் பஞ்சாயத்து ஆடிட் ஸ்டேட்டஸ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ தணிக்கை குழு ஆடிட்டா, தணிக்கை கவனிப்பு ஆடிட்டா, ஸோ இதற்கான விவரங்கள் எல்லாமே இதில இருக்கு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு இதில. இதில பஞ்சாயத்து ஃபண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. 5வது ஆப்ஷன் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில போனீங்கன்னா, ஃபண்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வந்து நீங்க பார்க்க முடியும். இப்போ நிதி விவரங்கள் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நிதி ஆண்டிற்கான விவரங்கள் குடுத்திருக்காங்க. 2025 டூ 2026க்கு தேவையான நிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 33,25,000 சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2024 டூ 2025ல 34,00,000 சொல்லியிருக்காங்க. அதில எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரெட் கலர்ல குடுத்துருக்காங்க. ரூ. 30,77,000 செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நிதியாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 2025 டூ 26ல மொத்தமா ரூ. 4,52,122 செலவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 33,00,000த்துல. ஸோ இது வந்து நிதி விவரங்கள். அதுக்கப்புறமா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 10 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. டேட்டா ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான டைம் எடுத்துக்குது. ஓகே. இப்ப இதில பாருங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 2025 டூ 26க்கான என்ன செலவு பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்கீம்ல வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ எக்ஸ்வி ஃபைனான்ஸ் கமிஷன் 1269 அதில சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ல வந்து பாருங்க, ரூ. 14,27,282 அதில ரூ. 13,350 தான் செலவாயிருக்குது. ஸோ இது மாரி வரவு செலவு கணக்கும் உங்களால வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளானு இந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா அடுத்தது நான் வர வர வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி பார்க்குறதுனாலும், இதில நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊராட்சியினுடைய தகவல், பஞ்சாயத்தினுடைய தகவல் எல்லாமே இதில வருது. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதில நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி பயன்படுத்துறது, வரவு செலவு கணக்கு இன்னும் டீப்பா எப்படி போய் செக் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.